அனைவருக்கும் வணக்கம். ஓம் குரு ஸ்ரீ யோகமேதா தட்சிணாமூர்த்தி நமக. ஓம் ஸ்ரீ குரு ராகவேந்திரர் துணை. என் குருநாதராகிய அஸ்ட்ரோ பாலாயா அவருக்கு முதல் என் குரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எனக்கு பேச வாய்ப்பளித்ததற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் அனைவருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு என் உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கி நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பரிகாரம் எப்படி எடுப்பதுன்றதை பற்றி, அந்த சப்ஜெக்டை பற்றி பேசலாம்னு இருக்காங்க. இன்றைக்கி இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜோதிட பலன்களோடு சேர்த்து பொதுமக்கள் பரிகாரத்தையும் எதிர்பார்க்குறாங்க. பரிகாரம் சொன்னால் தான் அதை முழுசாக ஜோதிடம் பார்த்துட்டோம் அப்படின்ற அவங்களுக்கு ஒரு மனநிறைவோடு நம்பிக்கையோடவும் ஒரு மனநிறைவோடவும் அவங்க போகிறாங்க. அதனால் பரிகாரம் சொல்கிறது இன்றைக்கி காலகட்டத்தில் அத்தியாவசியமாக இருக்குது, ஜோதிடர்களுக்கு அத்தியாவசியமாக இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி தான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் இப்போ நிறைய பரிகாரங்களை இப்போ சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். இப்போ அது அவரும் தேவையான பரிகள் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கும்போதும் அவங்க அதுவும் சிரம் மேற்கொண்டு செய்யும்போது அவங்கள அது கொண்ட நல்ல பலன்களை அவங்கள அடைகிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நான் பேசுறது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜோதிடம் படிச்சுட்டு ப்ராக்டிஸில் இருக்கிறவங்களுக்கு எப்படி பலன்கள் எடுக்கிறதுன்னு தடுமாற்றத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கிற மாதிரி பேசிக்கான ஒரு விஷயத்தை தான் இப்போ சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி பாயிண்ட் தான் இப்போ நான் பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தங்களுக்கு அந்த காலகட்டங்களில் ப்ராப்ளம் வருதுன்னாக்கா, அந்த காலங்களில் நடக்கக்கூடிய தசாநாதனை மீறியோ புத்திநாதனை மீறியோ அந்தரநாதனை மீறியோ அவங்களுக்கு பிரச்சனைகளே வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதுதான் முக்கியமாக காலகட்டத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த மூணு அதையும் தாண்டி சூட்சமம் பிராணன் அப்படிலாம் அதில் ஷார்ட் பீரியட் அப்படின்றதுனால அந்த காலகட்டங்களில் ஈஸியாக கடந்துட்டு போயிடலாம். மெயினாக மேஜராக நடக்கூடியதும் தசாவும் புத்தின்றதுனால அது ரெண்டுத்தையும் நம்ம முக்கியமாக கவனத்தில் எடுத்துக்கிட்டோம்னாவே முதல்ல போதுமானது நம்மளுக்கு. அதை ஒட்டி தான் வரவங்களுடைய கேள்வியும் அது ரிலேட்டடாக தான் இருக்கும். அதை தாண்டி அவங்க கேள்வி நம்ம கிட்ட கேட்க போகிறது கிடையாது, இல்லைங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நம்மட கேள்வி கேட்குறாங்க அப்படின்னாக்கா, நாம் முதல்ல என்ன தசை நடக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி தசை லாங் பீரியட்னா ஒரு 7 வருஷம் நடக்கிறது, 10 வருஷம், 19 வருஷம் அந்த மாதிரிலாம் தசா நடக்கிறதுனால அந்த தசாநாதனை முக்கியமாக நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா புத்திநாதர்கள் அப்பப்போ மனசு நம்மளுக்கு மாறிக்கிட்டே இருக்குதுனாக்கா, அந்த புத்திநாதர்கள் எப்படி இருக்கிறாங்களோ அதை வச்சு தான் நம்மளோட புத்திகளும் மாறிக்கிட்டே இருக்கும். அப்படின்றதுனால அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். இப்போ செவ்வாய் தசை ஒருவருக்கு நடக்கிற ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அவர் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா, ரொம்ப கரடு முரடாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சின்ன விஷயத்துக்கு கூட கோபம் தலைக்கேறி வரும். அதே மாதிரி ரத்தம் சூடேறும் அந்த டைமில். எதுலையுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அவசரப்படக்கூடிய ஒரு தன்மை, சட்டுன்னு கை நீட்டக்கூடிய ஒரு விஷயம், யாராக இருந்தாலும் வம்மச்சடிக்கு போகிறது, திடீர்னு அவங்களை அடிக்கிறதுக்கு கூட துணிஞ்சு தைரியமாக செயல்படக்கூடிய ஒரு தன்மைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த செவ்வாய் வரும்போது வீர தீரம் அப்படின்றதெல்லாம் சொல்கிற மாதிரிலாம் அவங்களுக்கு அந்த 7 வருஷம் முடிகிற வரைக்கும் அவங்களுக்கு அந்த கேரக்டர் மேலோங்கி இருக்கும். மற்றதெல்லாம் பணிவு தன்மை அப்படிலாம் அது இல்லாமல் அந்த தசை முடிகிற வரைக்குமே அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அதுவும் இல்லை, எந்த தசை நடந்தாலும் அந்த புத்திகள் நடக்கக்கூடிய காலகட்டங்களில் கூட அவங்களுக்கு அந்த குணங்கள் தான் மேலோங்கி இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த தசை முடிஞ்சிட்டு அடுத்து வரக்கூடிய ராகு தசையை பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட செயல்பாடுகள் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். அவங்களுக்கு மறைமுகமான விஷயங்கள் நிறைய செய்யக்கூடிய ஒரு புத்திகள்லாம் வர எதை செஞ்சாலுமே மறைச்சி மறைச்சி செய்கிறது, ஒழிச்சு செய்கிறது, எதனா ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செய்கிறது, அதுக்கு அடிக்ட் ஆகுறது, எந்த ஒரு விஷயத்துக்குமே ஒரு கெட்ட பழக்கங்கள்லாம் அடிக்ட் ஆகுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வரத்துக்கு அவங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் வரும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஜாதகத்தில் அந்த கிரகம் எந்த நிலைமையில் இருக்குதோ, ஒரு நல்லதே கூட திருப்பி திருப்பி செய்யக்கூடிய நம்மள போய் ஜோதிடம் படிக்கிறோம்னா கூட இது கூட ஒரு மறைமுகமான விஷயம் தான். இதை திரும்ப திரும்ப நம்ம செய்கிறோம் அப்படின்னாக்கா இதுவும் நம்மளும் ஒரு அடிக்ட் ஆகிருக்கிறோன்ற விஷயம் தான். அந்த கிரகங்கள் எப்படி இருக்குதோ அதை வச்சு அவங்களுடைய எண்ணங்கள் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே ஆட்டம் பாட்டம் அப்படின்னு ரொம்ப கொண்டாட்டமாக இருப்பாங்க. இந்த ராகு தசை வந்துட்டாவே அவங்கள எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஆட வச்சிரும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஓஹோன்னு ஆடுறது, நான் தான்றது, ஒரு பந்தா பண்றது, அல்டாப் பண்றது, பொய் பேசுறது, பித்தலாட்டம், அந்த மாதிரியான கேரக்டர் அந்த 18 வருஷத்துக்கே பார்த்தீங்கன்னாக்கா அந்த எண்ணங்கள் தான் அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ஆனா என்னன்னாக்கா கடைசியில் அந்த தசை முடிய நேரத்தில் ஃபியூஸ் பிடிக்கணும், பல்பு மாதிரி ஆயிடுவாங்க, அப்படியே டவுன் ஆயிடுவாங்க. கடைசி நேரத்தில் டவுன் பண்ணிடும். ஆடாத ஆட்டெல்லாம் அவங்க ஆடினாங்கனாக்கா அந்த கடைசியில் முடிக்கக்கூடிய டைம்ல பார்த்தீங்கன்னாக்கா அவங்க டவுன் ஆகக்கூடிய ஒரு தன்மையை அந்த தசை முடியும் போது வரும். அதே மாதிரி புத்தி நடக்கக்கூடிய அந்த 1.5 வருஷம் 2 வருஷம் 2 வருஷம் அந்த புத்தி நடக்கக்கூடிய காலகட்டம் எந்த தசை நடந்தாலுமே ராகு புத்தி வந்தாலும் இதே இது நம்ம கண் கூட பார்க்கலாம். இதை நான் சொல்ற பாயிண்ட்ல நான் நிஜத்துல பார்த்து அதெல்லாம் அந்த மாதிரி அந்த கேரக்டரைஸ் அவங்க எல்லாம் பார்த்துட்டு எடுத்த பாயிண்ட் தான் நான் இதெல்லாம் எடுத்தது. அதே மாதிரி அது முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே குரு தசை வந்துச்சுன்னு வச்சிங்களேன், அப்படியே பணிவாயிடுவாங்க அவங்க. என்னடா எப்படி இந்த பையன் இப்படி கரடுங்கோட, அந்த பையன் அப்படி சண்டை போடுற பையன், இவ்வளவு இதுவா இருக்கிற பையன் எவ்வளவு சாஃப்ட் ஆயிட்டான், அந்த பையன் இப்படிதான் கோயிலுக்கு போறான், இதுக்கு போறான், அதுக்கு போறான், இந்த அளவுக்கு எல்லாம் மாட்டா ஒரு தெரியல, பட் அவர் மரியாதை கொடுக்குறான், இந்த அளவுக்கு பணி வாங்கிட்டான்னாக்கா அந்த குருன்றவர் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட கேரக்டர் வைஸே மாறிடும்.
டோட்டலாக வந்து ஒரு அதிகமாக கோயிலுக்கு போகக்கூடிய ஒரு நாட்டம், ஒரு பெரியவங்களை பார்த்தா ஒரு மரியாதை கொடுக்கறது, அந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் வந்துடும். அதுலேருந்து என்ன தெரியுதுனாக்கா எந்த தசை நடக்குதோ அதோட கேரக்டரைஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக வந்து நம்ம அவங்களாவே வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி ஆகக்கூடிய ஒரு தன்மை வரும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ராகு தசை வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேது தசை வராது. கேது தசை வரவங்களுக்கு ராகு தசை, 2 தசையும் வந்து சந்திக்கிறது ரேர். இப்போ வந்து புதன் தசையில் கடைசியில் பிறந்தவங்களுக்கும் இல்லைன்னா கேது தசையில பிறந்தவங்களுக்கு வந்து ராகு தசை வயசு இருந்தாக்கா வரும். மற்றபடி இல்லைனாக்கா எதனா ஒண்ணுதான் வந்து வரக்கூடிய அந்த மாதிரி வந்து வரலாம். ஆனா வந்து ராகு தசையில பிறந்தவங்க கேது தசை வரதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இப்போ அதிகமான ஒரு தசை பாதிப்பு எது அப்படின்னு சொல்லி பார்த்தா கேது தசை தான் வந்து இருக்கிறதுல வந்து அதிகமா பாதிப்பு தரக்கூடிய தசையை வந்து அந்த காலங்கள்ல ரொம்ப வந்து மனசு விரக்தி ஆகுறது, வெறுத்து போறது, குடும்பத்துல இருந்து ஒரு பிரி வருது, தனிமை, அந்த ஒரு மனநிலையே வந்து பாத்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு மனநிலை குடும்பத்திட்ட பிரிஞ்சு போயிடலாமா. அதுவும் அது எந்த வீட்டுல இருக்குதோ அந்த வீட்டுல இருக்கிற உறவையோ ஒரு பொருள் மேலே வெறுப்பே வந்துடும். அந்த காலகட்டத்துல ஒரு 7ஆம் வீட்டுல இருந்தாக்க மனைவி மேலேயோ கணவன் மேலே கூட ஒரு வெறுப்பு வரக்கூடிய ஒரு தன்மை அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கக்கூடிய தசைன்னு பாத்தீங்கன்னாக்கா கேது தசை தான் வந்து அதிகப்படியான ஒரு இது வந்து கொடுத்துடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ இதை வந்து நம்ம வந்து எப்படி வந்து எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து கேள்வி கேட்க வராங்க அப்படின்னாக்கா அந்த வீட்டோட அதிபதியை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரு, அந்த வீட்டில் வேற ஏதாவது ஒரு கிரகம் இருக்குதான்றதையும் பார்க்கணும். அந்த கிரகத்தோட காரகம் வந்து எது வந்து அவங்க கேட்குற கேள்விக்குண்டான காரக கிரகம் எதுன்னு பார்க்கணும். அப்போ தசாதநாதனை நம்ம பார்த்து எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி புத்திநாதனை பார்த்து எடுத்துக்கணும். கேட்கக்கூடிய கேள்விக்கு உண்டான வீட்டோட அதிபதியும் அந்த வீட்டுல இருக்கக்கூடிய கிரகம் அவங்க வாங்கின சாரநாதன் இதெல்லாம் சேர்த்து நம்ம மிங்கிள் பண்ணி தான் வந்து எந்த ஒரு பலனையும் வந்து பரிகாரம் நம்ம சொல்ல முடியும் இல்லைங்களா. இப்போ பேசிக் ரூல்ஸ் வந்து இதுதான். இப்போ வந்து நம்மளுக்கு பாத்தீங்கன்னாக்கா ஸ்டாண்டர்டா வந்து ஒரு டைம் டேபிள் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ 9 கிரகங்கள், 27 நட்சத்திரங்கள், 108 நட்சத்திர பாதங்கள், இவ்வளவுதான் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுலயே தான் நம்ம சுத்தி சுத்தி வந்து வளைச்சு நம்ம வந்து பலன் எடுத்து அவங்க சொல்லணுமே தவிர வேற இதுவே கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு தசை நடக்குது அப்படின்னாக்கா அந்த தசா நகரமே நம்ம மாறி செயல்பட்டுட்டோம்னாக்கா பிரச்சனையே இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா கேது தசை நடக்குதுனாக்கா அதுவாகவே நம்ம வந்து மாறிடணும் சரிங்களா. இப்போ அந்த மாதிரி எப்படி அந்த மாறல முதல்ல பாத்தீங்கன்னாக்கா கேது தசை தொடங்கின உடனே அவங்களுக்கு வந்து முகம் வந்து களை எழுத ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த இதுல வந்து அவங்களுக்குள்ளே வந்து ஒரு வெறுப்பு, ஒரு தனிமை, ஒரு விரக்தி, எதை பார்த்தாலுமே ஒரு வெறுப்பு இதுவா இருக்கிறதுனால அவங்க அந்த முகக்கலையே தானாவே வந்து அந்த மாதிரி என்னடா நல்லா இருக்கிறவங்க ஏன் அந்த மாதிரி ஒரு மாதிரி இன்னும் டல்லா இருக்கிறாங்க, ஒரு மாதிரி ஃபேஸ் இதுவா இல்லைன்னு சொல்லும் பாருங்க. அவங்களுக்கு கேது தசையை கேது புத்தி அந்த புத்தி நடக்கூடிய அந்த காலகட்டத்தில் கூட பாத்தீங்கன்னா கூட அந்த டைம் கூட அவங்க முகங்களையே நமக்கு அழகா கவனிக்கலாம். அதை வச்சு அவங்களுக்கு வந்து சனியோ கேதுவோ நடக்குதுன்றதை நம்ம வந்து கன்ஃபார்மா சொல்லலாம். சனினாவே வந்து அவங்க டல்னஸ் அது டோட்டலாவே அவங்க எப்பவுமே இருந்துனே இருக்கும். இப்போ கேது புத்தி தசைலாம் வரும்போது பாத்தீங்கன்னா இன்னும் அவங்க வந்து முகமே வேற மாதிரி இதுவாயிடும், அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் பாக்குறது அந்த மாதிரி வந்துருங்க. அப்ப பாத்தீங்கன்னாக்கா இவங்க எல்லாம் வந்து எந்த மாதிரி எல்லாம் வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா மனசை வந்து அவங்க எல்லாம் ஒருநிலைப்படுத்தணும் அப்படின்னாக்கா இந்த மெடிடேஷன், தியானம் சொல்லுங்க, தியானம், யோகா, உடற்பயிற்சி அந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடிய ஒரு விஷயத்துல வந்து மனசை எடுத்துன்னு போயிட்டாக்கா அந்த மனசுல வந்து ரிலாக்ஸ் ஆகக்கூடிய ஒரு தன்மை வரும். அதே மாதிரி ஆன்மீக சுற்றுலா வந்து அவங்க எல்லாம் வந்து அதிகமா போகலாம். ஒரு 6 மாசத்துக்கு ஒரு முறையோ ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையோ கோயிலுங்களுக்கு வந்து போகும்போது அது கேதுனாவே வந்து தேசாந்திரி மாதிரி ஊரா சுத்தக்கூடிய ஒரு தன்மை தான். அந்த மாதிரி போகும்போது ஒரு பொதுவாக ஒரு டூரிசமா அப்படி நம்ம போனோம்னால ஒரு பொது இடத்துல இருக்கும்போது தான் தங்க வைப்பாங்க. இப்போ ரொம்ப காஸ்ட்லியா போறவங்க எல்லாம் வந்து ரூம் வந்து 5 ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் போட்டுறாங்க, அது ஒரு விஷயம். இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு 6 மாசம் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம வந்து போகும்போது ஜனத்தோட ஜனமா வந்து இடத்துல விடுறது, பொது இடத்துல தங்குறது, பொது கழிப்பிடங்களை பயன்படுத்துறது, நம்மளுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலாம் கொடுக்குற சாப்பாட்டை சாப்பிடுறது, அந்த மாதிரியான ஒரு சூழல்ல அவங்களாவே வந்து நம்ம வந்து மாறும்போது நடைப்பயணங்கள் அதிகமா மேற்கொண்டு ஒரு தெய்வ தரிசனங்கள்லாம் வந்து பண்ணிட்டு வரும்போதெல்லாம் வந்து இந்த கேது தசையை வந்து ஈஸியா வந்து கடந்துடலாம். அது புத்தி காலங்களையும் வந்து நம்ம இதை பயன்படுத்திக்கிட்டோம்னாக்கா நல்லா இருக்கும் அப்படின்றது. இப்ப பாத்தீங்கன்னாக்கா 9 கிரகங்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு குடும்பத்திலேயே அவங்க இருக்கிறாங்கன்னா கூட பட்டும் படாம இருந்துக்கணும். நானும் இருக்கிற குடும்பத்துல இருக்கிறேன் ஆனாலும் வந்து ஜஸ்டா இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்களே வந்து ஒரு தன்மைப்படுத்திக்கிற அளவுக்கு நடந்துக்கிட்டாங்களா அந்த கேது தசை ஈஸியா எல்லாமே வந்துதான் நான் தான் பண்ணுவேன், நான் தான் எட்டு எல்லாம் அப்படின்னு சொல்லி பண்ணாங்கனாக்கா ஏன்னா கேது தலை இல்லாதவர்ன்றதுனால வந்து எட்டாவே அதுலயுமே இருக்கக்கூடாது. அந்த காலகட்டங்கள் அந்த மாதிரி தவிர்த்துக்கணும்னாக்கா அந்த கேது தசை ஈஸியா கடந்துடலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 9 கிரகங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா எண்கள் கொடுத்துருக்காங்க, நிறங்கள் கொடுத்துருக்காங்க, தானியங்கள், மரங்கள், பூக்கள், விலங்குகள், சமித்துகள், நவரத்னங்கள், தெய்வங்கள், திசை, உலோகம், வாகனம், வஸ்திரம், சேத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டர்டான டைம் டேபிள் வந்து நம்ம 9 கிரகத்துக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம பேசிக்கா நம்ம படிக்கும் போதே படிக்கிற காலத்துலயே அதை தான் படிச்சிருப்போம் முதல்ல. அதுக்கு தகுந்த பார்த்தீங்கன்னா பஞ்சாங்கத்திலையும் பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஈஸியா பார்த்து நம்ம இதை வந்து எடுத்துடலாம் இல்லையா. அப்போ பாத்தீங்கன்னாக்கா சூரியனுக்கு கொடுத்துருக்கிற நம்பர் பாத்தீங்கன்னாக்கா 1, சந்திரனுக்கு 2, செவ்வாய்க்கு 9, குருவுக்கு 3, சனிக்கு 8,
புதன் கஞ்சி, சுக்கிரனுக்கு 6, ராகுக்கு 4, கேதுக்கு 7. இந்த மாதிரி வந்து எண்கள் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி நிறங்கள் வந்து எல்லாருக்குமே தெரியும். செவ்வாய்னா சிகப்பு, குருன்னா மஞ்சள், புதன்னா பச்சை, அந்த மாதிரி வந்து நிறங்கள் எல்லாருக்கும் தெரியும். ரத்தனங்கள் நவரத்தனங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா முத்து, மாணிக்கம், புஷ்பராகம், கோமேதகம் அப்படின்னு அதுவும் இருக்கு. சமித்துக்கள்லாம் வந்து கருங்காலி, நாயுருவி, அத்தி, வன்னி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து அதுவும் கொடுத்துருக்காங்க. உலோகம் பார்த்தா தாமிரம், பித்தளை, செம்பு, ஈயம், அது மாதிரி உலோகமும் இருக்கு. வாகனம் முத்து வாகனம், மயில் வாகனம், அதே மாதிரி அன்ன வாகனம், யானை வாகனம், வாகனங்களும் கொடுத்துருக்குறாங்க. தானியம் வந்து எல்லாருக்குமே தெரியும். கோதுமை, நெல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா துவரப்பருப்பு, கொண்ட கடலை, அந்த மாதிரி வந்து தானியங்கள்ல வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுவும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய கிரகத்துடைய தசை வந்து தசாநாதன் வந்து யாருன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்து எடுத்துக்கிட்டு அதுக்குண்டான எண்களை வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம். அதே மாதிரி பார்த்தா நிறங்களை வந்து பயன்படுத்தலாம். அவங்களுக்கு உண்டான நிறங்களை வந்து நம்ம வந்து ட்ரெஸ் கூட வந்து அந்த மாதிரி மாற்றிக்கலாம். அப்பப்போ வந்து அந்த மாதிரி வந்து ஒரு கர்ச்சிஃபா யூஸ் பண்ணுறதோ, இல்லை வந்து அந்த கலரில் ட்ரெஸ் வந்து நம்ம நிறைய வந்து இது பண்ணுறதோ, இல்லை ஒரு ஹேண்ட் பேக் எடுத்துன்னு போகிறதோ, ஒரு பர்ஸ், அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அந்த கலர் கொஞ்சம் நம்ம கூட ஆட் பண்ணி தினந்தோறும் நம்ம கண் பார்வையிலே இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் நம்மளா கூட சேர்ந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்னாக்கா அது வந்து அதோட ஆகர்ஷண சக்தி வந்து நம்மளுக்கு வந்து ஈர்த்து கொடுக்கும். அந்த கலர் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து வரும். அதே மாதிரி ரத்தனங்களை வந்து வச்சு மோந்திரமாகவோ இல்லை வந்து அணிகலன்கள் ஏதாவது கூட செஞ்சு நம்ம யூஸ் பண்ண நவரத்தங்களை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சமித்துக்களை வந்து யூஸ் பண்ணலாம், உலோகங்களை யூஸ் பண்ணலாம். இப்போ அந்த மாதிரியும் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அந்த கிரகங்களுடைய வாகனங்கள் கொடுத்துருக்கிறது வந்து கோயில் எல்லாம் போனோம்னாக்கா அந்த வாகனங்கள்லாம் வந்து இருக்கும். அதெல்லாம் வந்து இருக்கும்போது ஏன்னா சாமி ஊர்வலம் வரத்துக்குலாம் அந்த மாதிரி வாகனத்துக்கு தான் வரும்னும் போது அதெல்லாம வந்து தொட்டு வணங்கிட்டு வந்தோம்னால வந்து நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அந்த கிரகங்களுடைய வைப்ரேஷன் வந்து எந்த இடத்துல அதிகமாக இருக்குதோ அந்த கோயில்களுக்கு வந்து நம்ம வந்து போயிட்டு வரலாம். அந்த தசை நடக்கும்போது வருஷத்துக்கு ஒரு முறையாவது வந்து போயிட்டு வரலாம். இப்போ சூரியனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த சூரியன் ஒரு கோயில் ஆடுதுறையில் கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து சந்திரனுக்கு வந்து திருப்பதி கொடுக்குறாங்க. திருப்பதி போயிட்டு வந்தோம்னா சந்திரனுடைய ஆக்டிவேஷன் வந்து அங்கே நல்லா இருக்குதுன்னு சொல்றாங்க. அதனால 10 வருஷம் சந்திர தசை நடந்தாலும் இல்லை புத்திகள் நடந்தாலும் அந்த காலகட்டத்தில் திருப்பதிக்கு ஒரு முறை போயிட்டு வந்தோம்னாலும் வருஷத்துக்கு ஒரு முறை அப்படி போயிட்டுனாக்கா அந்த சந்திர தசைனா அந்த மனக்குழப்பம், புத்தி மாறாட்டம் அதெல்லாம் வந்து இல்லாமல் ஒரு தெளிவான ஒரு மனநிலையை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி செவ்வாய்க்கு வைத்தீஸ்வரன் கோயில், புதனுக்கு வந்து மதுரை மீனாட்சி கோயில், அதே மாதிரி குருக்கு பார்த்தீங்கன்னா ஆலங்குடி, சுக்கிரனுக்கு ஸ்ரீரங்கம் போயிட்டு வரலாம், சனிக்கு வந்து திருநள்ளாறு போயிட்டு வரலாம், ராகுகேதுக்கள் வந்து காலஸ்ரீ போயிட்டு வரலாம். அங்கெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த கிரகங்களுடைய ஆகர்ஷண சக்தி நிறைய இருக்கிற இடத்துல போகும்போது நம்மளுக்கு அந்த வைப்ரேஷன் வந்து நம்மளுக்குள்ள இறங்கும் போது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு மனநிலை வந்து எதையுமே ஃபேஸ் பண்ணி போகக்கூடிய ஒரு தன்மை வந்து நம்மளுக்கு வந்துடும். அந்த மாதிரி வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கிரகங்கள் வந்து நாம எழுத்துக்கள் கொடுக்குறாங்க. நாம எழுத்துக்கள் கொடுக்கும்போது 27 நட்சத்திரத்துக்கு 27 நட்சத்திரம் நம்மளுக்கு இருக்கிறதுல எல்லாத்துக்கும் நாம எழுத்து கொடுக்கும்போது அதில் வந்து அந்த எழுத்துக்களை நம்ம பெயர்கள் வைக்கலாம். அந்த முதல் எழுத்து நம்ம தேர்ந்தெடுத்து வச்சு அதை வந்து நம்ம ப்ரொனவுன் பண்ணிட்டே வரும்போது அதை உச்சரிக்க வந்து அது ஆக்டிவேஷன் ஆகும். அந்த பேர் வந்து ஆக்டிவேஷன் ஆகும். அந்த நட்சத்திரம் வந்து நம்மளுக்கு வந்து செயல்பாட்டில் வரும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி மிருகங்கள் கொடுக்குறாங்க. இப்போ வந்து மிருகங்கள் எடுக்கும்போது அஸ்வினிக்கு சாதத்துக்கு ஆண் குதிரை, பெண் குதிரை, அதே மாதிரி பரணி ராவதிக்கு ஆண் யானை, பெண் யானை, பூசத்துங்கிறதுக்கு ஆண் நாடு, பெண் நாடுன்னு அந்த 27 நட்சத்திரக்கும் விலங்குகளும் கொடுக்குறாங்க. அதுவும் வந்து நம்மளுக்கு வந்து அந்த அட்டவணைகள் வந்து நம்ம பஞ்சாயத்தில் அப்படியே பார்த்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி விருட்சங்கள், மரங்கள் வந்து கொடுக்குறாங்க. அந்த மரத்தையும் வந்து பார்த்து நம்ம வந்து வணங்குறதோ இல்லை வளர்க்குறதோ அந்த மாதிரி வந்து பார்த்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி பட்சிகள் வந்து பறவைகளை கொடுக்குறாங்க. சிம்பிள் வந்து 27 நட்சத்திரத்துக்கு சிம்பிளும் வந்து கிடைக்குது. அந்த சிம்பிள் வந்து அடிக்கடி வந்து ஃபோனில் ஸ்டேட்டஸ் இதில் வச்சுக்கலாம், ப்ரொஃபைல் ஃபோட்டோ வச்சுக்கலாம். அந்த மாதிரிலாம் இது பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரியும் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பேசிக்காக என்னன்னாக்கா இப்போ பறவை, விலங்கு, விருட்சம், அதே மாதிரி சிம்பிள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இதில் பறவைகளுக்கு வந்து பேசிக்காக சொல்ல வேண்டியதுன்னா அந்த பறவைகளுக்கு வந்து நம்ம வந்து தொந்தரவு கொடுக்காம இருக்கணும். அதை வந்து துன்புறுத்தக்கூடாது. சாப்பிடக்கூடிய ஒரு தண்ணி வைக்கிறதோ ஒரு தானியங்கள் கொடுக்குறதோ அந்த மாதிரி பண்ணலாம். இல்லை வந்து வளர்க்கக்கூடிய விலங்கு வந்து வீட்லேயும் வளர்க்கலாம். அப்படி வளர்க்க முடியலனாக்கா வளர்க்குறவங்க யாருன்னா இருந்தாலும் வந்து அவங்க கிட்ட வந்து கொடுத்து வாங்கி கொடுத்து செய்யலாம். அந்த மாதிரி வந்து செய்யலாம். அதே மாதிரி வந்து விலங்குகளும் அதே மாதிரி தான். இப்போ யானைலாம் வந்து வீட்டில் வளர்க்க முடியாதுன்னா ஒரு கோயிலில் போகும்போது யானை இருக்கிற கோயிலுங்களாம் இருந்துச்சுன்னா அங்கே போய் கொடுக்கலாம், வாங்கி கொடுக்கலாம், ஒன்று ஆசீர்வாதம் வாங்கலாம். அந்த மாதிரி வந்து செய்யலாம். அவங்க யானை பார்க்கக்கிட்ட வந்து கொடுக்க சொல்ற மாதிரி வந்து பலன்ல வந்து பண்ணிக்கலாம். வளர்க்கக்கூடிய விலங்கை வளர்க்குறதும் அது துன்புறுத்தாமல் இருக்கிறதும், அதே சமயத்தில் வந்து சாப்பிடக்கூடிய உணவாக இருக்கும்போது ஆடு கோழிலாம் சாப்பிட்றதா இருந்தாக்கா அந்த உணவுகளை அவாய்ட் பண்ணிடலாம். சாப்பிடாம அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அதே மாதிரி விருட்சமும் அதே மாதிரி தான். வேணும்னாக்கா வந்து நம்ம வந்து வச்சு வீட்டில் வளர்க்க முடிஞ்சா வளர்க்கலாம். இல்லைனாக்கா வந்து ஒரு கோயிலில் கொடுத்து வளர்க்க சொல்றதோ இல்லை வந்து ஒரு பொது இடத்துல கூட நம்ம வளர்த்தப்ப போய் தண்ணி ஊற்றிட்டு வரது, பால் ஊற்றி தொட்டு கும்பிட்டு வர்றதுன்னு போகலாம். அப்படி இல்லைனாக்கா அந்த ஸ்தல விருட்சங்கள் வந்து இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போகணும். அப்போ அந்த இடத்துல அந்த வைப்ரேஷன் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அந்த மாதிரி கோயில்கள் தேர்ந்தெடுத்து எதுன்னு பார்த்தா இப்போ எல்லாம் நெட்டில் கூகுளில் போட்டோம்னாவே என்னென்ன இருக்குதுன்றது மொத்தம் வந்துருது. எந்தெந்த கோயில் ஸ்தல விருட்சம் தெரிஞ்சிருது. அந்த மாதிரி வந்து பார்த்தா அதையும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாங்க.
சரிங்களா? இப்போ இதுல என்னன்னாக்கா நல்ல ஒரு அந்த நட்சத்திரம் நம்ம நல்ல செயல்பாட்டுல இருந்துச்சுனாக்கா அதை நம்ம இன்டேக் ஃபுட்டா எடுத்துக்கலாம், நம்ம சாப்பிடலாம். அப்படி இல்லாத பட்சத்துல இருந்து தானமா கொடுத்து இது பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து கொடுத்துக்கலாம் ஆச்சுங்களா? இப்போ 27 நட்சத்திரத்துக்கும் வந்து கோயில்கள் கொடுத்துருக்குறாங்க. நட்சத்திர வரைய கோயில்கள் இருக்குது. 4 பாதம் இருக்குது பாருங்க, அது வரை 108 பாதத்துக்கும் கோயில்கள் இருக்குது. அது 108 கோயில்கள், அதையும் வந்து பார்த்து வருஷத்துக்கு ஒரு முறை போயிட்டு வரலாம். இல்லை நம்மளால எப்போ முடியுதோ வந்து போயிட்டு வந்தோம்னால நம்மளுக்கு நல்லதா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அதி தேவதைகள் வந்து கொடுக்குறாங்க. 27 நட்சத்திரத்துக்கு அதி தேவதைகள் உண்டு. அஸ்வினினாக்கா வந்து நம்ம சரஸ்வதி, பரணினாக்கா துர்க்கை, அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்களா. 27 நட்சத்திரத்துக்கு தேவதை அதி தேவதை கொடுக்குறாங்க. அந்த தேவதைகளையும் நம்ம வந்து வணங்கிட்டு வரலாம், அதுவும் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ம நட்சத்திரத்தை ஆக்டிவேஷன் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதோட 2வது தாரை சம்பத்து தாரை, சேம தாரை, சாதக தாரைன்னு சொல்லக்கூட 2, 4, 6, 8, 9 அதெல்லாம் வந்து அந்த நட்சத்திரம் பார்த்து நம்ம வந்து ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். இதுலயே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட இப்போ நடக்கக்கூடிய தசாநாதன் யாருன்னு பார்த்து அவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்துல தெய்வத்தையும் இப்போ கூட சேர்த்து இதாக கூட சேர்த்து நம்ம வந்து ஜென்ம நட்சத்திரம் எப்படி நம்ம இது பண்றோமோ அதே மாதிரி இப்போ நடக்கக்கூடிய தசாநாதன் எந்த நட்சத்திரம் நிற்கிறாரோ அதையும் சேர்த்து நம்ம வந்து செஞ்சுட்டு வரும்போது அது வந்து நல்லா இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நட்சத்திரத்துலாம் தெய்வங்கள் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு சிவனும், சந்திரனுக்கு பார்வதி, புதனுக்கு மகாவிஷ்ணு, சுக்கிரனுக்கு மகாலட்சுமி, செவ்வாய்க்கு வந்து முருகன், குருக்கு வந்து பிரம்மன், குரு பகவான் தட்சிணாமூர்த்தி கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராகுக்கு வந்து கொடுக்கக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா உக்ர தெய்வங்கள் எல்லாம் ராகு குறிக்கக்கூடிய கிரகங்கள் தான் உக்ர தெய்வங்கள் எல்லாமே. பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாம்பு புற்று கும்பிடுறது, புற்று மாரியம்மன் கும்பிடுறது, அதே மாதிரி காளி, பத்ரகாளி, துர்க்கை, இவங்க எல்லாமே வந்து ராகுடைய உக்ர தெய்வங்களா வந்து இவங்க எல்லாம் வரதுனால ராகு சம்பந்தப்பட்ட தசை புத்தி நடத்துறவங்க எல்லாம் இந்த மாதிரி தெய்வத்துல எடுத்துக்கோ இந்த மாதிரி தெய்வத்துல கும்பிடலாம். அதே மாதிரி பார்த்தா சனி பகவானுக்கு பார்த்தீங்கன்னா காவல் தெய்வங்கள் எல்லாம் சனி பகவானை சேர்ந்தவங்க. இவன் முனீஸ்வரன், ஐயனார், கருப்பண்ணசாமி, காலபைரவர், சாஸ்தா, ஐயப்பன்லாம் சொல்றேன்ல அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்குரிய ஒரு தெய்வங்களா கொடுக்குறாங்க. அவங்க அதை வழிபாட்டுல எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய தெய்வங்கள் கொடுக்குறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உருமாறிய மனித தலைமாறிய தெய்வங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கேதுவோட அம்சம் வாய்ந்தவங்க தான். பறவை கொண்டாட தெய்வங்கள்லாம் கூட வந்து கருட பகவான்லாம் வந்து கருடன் கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா பறவை இனத்தை சேர்ந்தது. அப்போ வந்து அவங்க எல்லாம் கூட வந்து கும்பிடுறத கூட கேதுவோட அம்சம் அவங்க எல்லாம் கூட அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்ப அதுல பாத்தீங்கன்னாக்கா விநாயகர், ஆஞ்சநேயர், வராகி, வராகர், நரசிம்மர், மாரியம்மன், ஜீவசமாதி வழிபாடு, அதே மாதிரி சாது சன்னியாசிகளை வணங்குறது, குகை கோயில்கள், குடவரை கோயில்கள், அதே மாதிரி சரபேஸ்வரர், பிரத்யங்கிரா, இவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேது சம்மந்தப்பட்டவங்க எல்லாமே வந்து அந்த திசையில் நடக்கிறவங்க, புத்தி நடக்கிறவங்கலாம் இந்த தெய்வங்களை வந்து இது பண்ணலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஜாதகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சனியோட விஷயமே மேலோங்கி இருக்கும். ஒரு சில ஜாதகத்தை பார்த்தா ராகுவாவே இருக்கும், ஒரு சில இதுல பாத்தீங்கன்னாக்கா கேதுவாவே இருக்கும். மொத்தம் பாத்தீங்கன்னாக்கா இப்ப 2013 நான் ஒரு ஜாதகம் பிறந்தவங்க ஒன்று பார்த்தேன். பாத்தீங்கன்னாக்கா மிதுனத்திலேயே 3 கிரகம் இருக்குது, துலாத்துல 3 கிரகம், எல்லாமே ராகுசாரமே வாங்கிட்டு இருக்கு. ராகுவும் அங்கேயே இருக்கிறாரு. அந்த மாதிரி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ராகு சம்பந்தப்பட்டு வரும்போது என்ன ஆகும், அவங்களோட லைஃப் எப்படி இருக்குங்க, ரொம்ப கஷ்டம் தான். இப்போ சனி சம்பந்தம் அப்படி எப்படின்னு பாத்தீங்கன்னா லக்ன புள்ளி வந்து சனிச்சாரம் வாங்கியிருக்கலாம், லக்னத்துல சனி இருக்கலாம், இல்ல லக்னாதிபதி சனிச்சாரம் வாங்கியிருக்கலாம், லக்னாதிபதி கூட சனி சேர்ந்துருக்கலாம், இல்ல சனி வீட்டுல நிறைய கிரகங்கள் இருக்கலாம், நிறைய கிரகத்தை சனி பார்த்துருக்கலாம், இல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா சனியோட சாரத்துல நிறைய கிரகங்கள் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சில ஜாதகங்கள் சனி சம்பந்தப்பட்டே வரும், ஒரு சில ஜாதகங்கள் ராகு சம்பந்தப்பட்டே வரும். கேது சம்பந்தப்பட்டு வரதெல்லாம் இன்னும் அவங்களோட வாழ்க்கைலாம் ரொம்ப கஷ்டமாவே போயிடும். அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி தெய்வத்துங்களை வந்து விருப்ப தெய்வத்தை நம்ம கும்பிடுறது ஒண்ணுனாலும் அதோட சேர்த்து இந்த மாதிரி தெய்வத்துங்களையும் நம்ம சேர்த்து வணங்கும் போது அதை வந்து வணங்கும் போது அவங்க தொடர்ச்சியாவே செய்யலாம். இதை கும்பிடும் போது நல்ல பலன்கள் வரும், அது வந்து வரும். சரிங்களா? அதே போல பாத்தீங்கன்னாக்கா இதை வந்து எப்படி எடுக்கிறது, எப்படி அப்ளை பண்றது, எப்போ செய்யணும், எப்படி செய்யணும், எவ்வளவு காலம் செய்யணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது இல்லையா? அப்போ வந்து எப்போ வேணாலும் செய்யலாமா அப்படின்னாக்கா எப்போ வேணாலும் செய்யறது கிடையாது. அதை வந்து இப்போ தலைவலி, வயிற்று வலி, ஜுரம் அப்படின்னு சொல்லி வந்துச்சுனாக்கா நம்ம எப்படி டாக்டர்கிட்ட போயிட்டு அந்த நேரத்துக்கு வந்து நம்ம ஒரு மெடிசன் எடுக்கிறோமோ சரியா போகுதோ அந்த மாதிரி தான் வந்து இதுவும் வந்து அதே மாதிரி தாங்க. அந்த நேரம் வரும்போது நம்ம வந்து அதை செஞ்சோம்னா தான் அதுக்கு வந்து பலன் உண்டே தவிர எல்லா நேரத்துலையும் போய் சாப்பிட்ட மெடிசன் எடுத்தோம்னாக்கா சைடு எஃபெக்ட் தான் வரும் கடைசியில். அந்த மாதிரி தான் கிரகங்கள் வந்து அது ஆக்டிவேஷன் ஆகிற டைம்ல நம்ம அந்த பலனை செய்யும் போது இப்போ சின்ன குழந்தைங்களுக்குலாம் போய் செய்யறதுலாம் அவ்வளவு சிறப்பா இருக்காது இல்லையா? அதனால வந்து எந்த காலகட்டம்னு பார்த்து நம்ம பரிகாரங்கள் கொடுக்கும்போது அது வந்து அந்த நேரத்தில் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பாத்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு ஜாதகத்துல தனித்த கிரகம் இருந்துச்சுனாக்கா அது பலன் எடுக்கிறதே வந்து ஈஸி தான். எப்படின்னு கேட்டீங்கன்னா அது என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்குது, எந்த வீட்டு அதிபதி, என்ன சாரத்துல இருக்குது, அந்த மாதிரி ஈஸியா சொல்லிடலாம். பிரச்சனைகளும் தனித்த கிரகத்துக்கு எடுக்கிறதும் ஈஸி, அந்த அளவுக்கு பெரிய பாதிப்புகளும் இருக்காது அதிகமா. அதே ராகு ஏதா இருந்தா கூட அது அதோட சம்பந்தம் எந்த வீட்டுல இருக்குது என்ன பார்த்துட்டு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா 2 கிரகம் கூட்டு கிரகம் சேர்ந்துச்சுனாவே அங்க பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். 3 கிரகம் சேர்ந்தா இன்னும் ஆரம்பிக்குதுன்னு
4 கிரகமும் 5 கிரகமும் சேர்ந்துச்சுன்னா அவங்களுக்கு தான் பிரச்சனைகளே அதிகம் ரொம்ப அர்த்தம். அவங்க தான் வந்து நம்ம கிட்ட ஜாதகம் அதிகமா பாக்குறதுக்கோ பரிகாரத்துக்கு கேட்டு வரவங்களோ யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா இந்த 4-5 கிரகங்களை போட்டு இருக்கிறவங்க தான் அதிகமா வந்து நம்ம கிட்ட கேட்கறதுக்கே வருவாங்க. அப்படி பார்த்தாக்கா இந்த 4-5 கிரகங்கள் வந்து இருக்கிறது 6, 8, 12 மாரக பாதக ஸ்தானத்தில் இருந்துச்சுன்னா இன்னும் கெடுபலங்கள் ரொம்பவே அதிகம், இன்னும் வந்து அதிகமாகக்கூடிய ஒரு தன்மை வந்து அதிகமா இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னாக்கா இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ம சத்துருக்கள் கூடி இருக்கிறாங்களான்னு பார்க்கணும். அதாவது சனி செவ்வாய், சனி சூரியன் சந்திரன் ராகு கேதுக்கள் இந்த மாதிரி ஜென்ம பகை நட்சத்திரம் கொண்டா இன்னும் வந்து கெடுபலன்கள் அதிகம். அதுலயும் பாத்தீங்கன்னா இயற்கை பாவர்கள் எல்லாம் சேர்ந்து கூடி இருக்கும்போது சூரியன், ராகு கேது, செவ்வாய், சனி இவங்கெல்லாம் வந்து கூட்டு கிரகம் 4 கிரகமா இருந்து 6, 8, 12 பாதக மாரகத்தெல்லாம் இருந்துட்டாங்கன்னா அதுல வந்து ரொம்ப வந்து பிரச்சனைகள் வந்து அதிகமாகும். அது 6, 8, 12 இன்னும் வந்து அதிகமான கெடுபலன்னு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை வந்துருங்க. இப்ப அந்த மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இது எப்பெல்லாம் நடக்கும் அப்படின்னாக்கா ஒண்ணு ஜாதகத்துல வந்து கூட்டு கிரகங்கள் இருக்கணும், சரிங்களா? இப்ப இதே அமைப்பு வந்து எப்பெல்லாம் செயல்பாட்டுல வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா அந்த கோச்சாரத்திலையும் வந்து இந்த கிரக இணைவுகள் வரணும். இப்போ சனி கிரகம் வந்து சனியும் செவ்வாயும் ஒரு வீட்டுல வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா சனியும் செவ்வாயும் ஒரு வீட்டுல சேர்ந்து இருக்கிறாங்கன்னா மறுபடியும் அதே வந்து கிரக அமைப்பு வந்து நம்ம வரத்துக்கு கோச்சாரத்துல வரத்துக்கு 30 வருஷம் ஆகும். அதை தாண்டி வரப்போம். ஆனா வந்து சனி வேற வீட்டுல இருந்தா கூட செவ்வாய் வந்து 1.5 மாத கிரகம்ன்றதுனால 18 மாசத்துக்கு ஒரு முறை போயிட்டு டச் பண்ணிட்டு தான் போவார். 18 மாசத்துக்கு ஒரு முறை டச் பண்ணிட்டு போகும்போது அந்த வேலைகள் வந்து காமிக்கும். அந்த டைம்ல கொஞ்சம் சில பிரச்சனைகளை வந்து நம்ம சந்திக்க வேணும். அதே வீட்டுல வரது 27, 28, 29, 30 வருஷத்துக்குள்ள வந்து ஒரு முறை வந்து அதே இடத்துல வந்து செட்டில் வந்துட்டு போவாங்க. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா பாதிப்புகள் அதிகம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேற ஏதாவது ஒரு கிரகம் தசை நடத்தினாலும் இதுல இருக்கிறவங்களோட சேர்ந்து கிரக கூட்டி இருக்கக்கூடியவங்களோட புத்திகள் நடக்கக்கூடிய காலகட்டத்திலையும் பிரச்சனைகளை வந்து கொடுப்பாங்க. அதையும் வந்து நம்ம வந்து ஒன்று கணக்கு பார்த்துக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை விட அடுத்த ஸ்டெப் எப்படின்னாக்கா இதுல ஒருவருடைய புத்தியோ தசையோ ஒருத்தர் புத்தி நடத்தணும், ஒருத்தர் தசை நடத்தணும். அந்த மாதிரி வந்து வரும்போது இன்னும் வந்து அதிகம் 3 கிரகம்லாம் இருந்துச்சுனாக்கா ஒருத்தர் தசை 2 பேர் வந்து புத்தி நடத்தக்கூடிய காலகட்டங்கள்ல இன்னும் வந்து பாதிப்புகள் அதிகமாகும். அதே மாதிரி அடுத்து இதுலயும் வந்து அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீடுகள் வந்து ஆக்டிவேஷன் ஆகும்போது இப்போ ஒரு 4ஆம் வீட்லயே இந்த மாதிரி ஒரு கூட்டு கிரகங்கள் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு வீடு கட்டும் போதோ இல்ல வண்டி வாகனங்கள்லாம் வாங்கக்கூடிய காலகட்டத்துல அப்ப அந்த கிரகம் வந்து ஆக்டிவேஷன் ஆயிடும்னு அர்த்தம். இப்ப 7ஆம் வீட்டுல இருந்துச்சுன்னா இப்ப திருமணம் செய்யறோம் அப்படின்னாக்கா அந்த வீடு வந்து இயங்க ஆரம்பிக்கும் போது அந்த கிரகங்கள் வந்து வேலை காமிக்கும். இப்ப திருமணத்துக்கு அப்புறம் பிரிவினைகள்லாம் வருது கொள்ளுதுனாக்கா இந்த 7, 8 இருந்துச்சுனாக்கா இந்த மாதிரி கிரகம் ஆக்டிவேஷன் ஆட்டோமேட்டிக்கா ஆயிடும். இப்ப 2ஆம் வீட்டுல ஒரு குடும்பம் ஏற்படுது, ஒரு வீட்டுக்கு ஒரு புது உறவு வருது, ஒரு குழந்தை வருது, ஒரு மனைவி வராங்க அப்படின்னாவே வந்து 2ஆம் வீடும் ஸ்டார்ட் ஆயிடுது. அப்போ அந்த கிரக சேர்க்கையும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்ப இந்த மாதிரி பார்க்கணும். கிரக கூட்டுகள் இருந்தாலும் எல்லா டைம்லயுமே வந்து ஒர்க் அவுட் ஆகாது. கோச்சாரத்துல இணைவு வரணும், அதே இடத்துல வரணும். வேற கிரகம் தசை நடத்தினாலும் இவங்க புத்திகளை நடத்தணும், இல்ல அவங்களே தசையா புத்தியா நடத்தும் போதும் பாதிப்புகள் உண்டு. அந்த வீடு வந்து ஆக்டிவேஷன் ஆகும் போதும் இந்த பலன்கள்லாம் வந்து அந்த டைம்ல வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பு. அந்த மாதிரி டைம்ல வந்து தான் வந்து பரிகாரங்கள் வந்து நம்மளுக்கு தேவைப்படுதுன்றதை பார்த்துக்கலாம், சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இப்போ தசாநாதனை மீறியோ புத்திநாதனை மீறியோ இப்போ எந்த பிரச்சனையும் வந்து நம்மளுக்கு வந்து வரப்போறதுலன்னு நம்ம வந்து முதல்ல பார்த்துக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இதுல வந்து எப்படி பரிகாரங்கள் நம்ம எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆண் ராசி பெண் ராசின்னு 6 வீடு கொடுத்துருக்காங்க. ஒன்றை விட்டு ஒரு ராசிலாம் வந்து ஆண் ராசிக்குள்ள மேஷம், மிதுனம், சிம்பெல்லாம் வந்து ஆண் ராசி வீடுல 6 வீடும், பெண் ராசியில வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபம், கடகம், கன்னி அப்படியே ஒரு 6 வீடம் வந்து பெண்ணா ராசியா கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் பார்த்து எடுத்துங்க எந்த கிரகமா தான். அப்போ வந்து ஆண் தெய்வத்தை நம்ம சகஸ் பண்ணலாம், இல்ல பெண் தெய்வத்தை நம்ம சகஸ் பண்ணலாம். அந்த வீடை வச்சு தெய்வத்துல ஆணா பெண்ணன்றதை நம்ம வந்து அதில் பிரிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்புறம் வந்து அந்த வீட்டினுடைய அதிபதி யாருன்னு பாருங்க. எந்த வீட்டுல இருந்து ஒரு கிரகம் தசை நடத்துதுன்னு பாருங்க. அந்த கிரகத்தோட வீட்டோட அதிபதியோட கிழமையை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கிரகம் இப்போ சூரியனே தசை நடத்தினாக்கா அவருக்கு வந்து வழிபாட்டுக்கு நம்ம சிவன் தெய்வத்தை நம்ம எடுத்துக்கலாம்னு வச்சுங்க. அவர் வந்து ஒரு குரு வீட்டுல மீனத்துல இருந்து நடத்துறாருனாக்கா மீன் போது குரு வீடு, அப்ப வியாழக்கிழமைக்கு செய்யலாம். அந்த மாதிரி கிழமையை வந்து செலக்ட் பண்றதுக்கு நின்ற வீட்டோட கிழமையை எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து எடுத்துக்கலாம். இப்ப ராசியை பொறுத்து ஆண் ராசி பெண் ராசி பொறுத்து ஆண் தெய்வம் பெண் தெய்வமா எந்த கிரகமோ அந்த கிரகத்துக்கு உண்டான தெய்வம் எந்த வீட்டுல இருக்குதோ அந்த வீட்டுக்கு உண்டான கிழமை அது பார்த்துக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா இப்போ வந்து இந்த அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து பஞ்சபூத அடிப்படையில வந்து தாது மூலம் ஜீவனம் கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து இன்னும் வந்து டீப்பா பார்க்க வேண்டாம். இப்போ நெருப்பு, நிலம், காற்று, நீர் இந்த 4 விதமா பஞ்சபூத அடிப்படையில வந்து நம்மளுக்கு வந்து 4 விஷயம் கொடுத்துருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா நெருப்புன்னு சொல்லக்கூடியது மேஷம், சிம்மம், தனுசு, நிலம் வந்து ரிஷபம், கன்னி, மகரம், காற்று, மிதுனம், துலாம், கும்பம், நீர் வந்து கடகம், விருச்சகம், மீனம். இந்த 4 ராசி வந்து நம்மளுக்கு இந்த 4 வீடுகளை பிரிக்கும் போது இப்போ நெருப்பு ராசியில ஒரு கிரகம் நின்று தசையை நடத்துது அப்படின்னாக்கா அப்ப நெருப்புனாவே வந்து நம்ம என்னக்கா தீப வழிபாடு, விளக்கேத்து கோயிலுக்கு போனா ஒரு விளக்கேத்துங்க அப்படின்னு சொல்லலாம்.
இப்போ யாகம் வந்து வளர்க்கலாம். யாகம் வளர்க்குற இடத்துல போய் நம்ம கலந்துக்கலாம். அந்த யாகத்துக்குள்ளான பொருட்கள் எல்லாம் அதில் போடக்கூடிய பொருட்கள்லாம் வந்து நம்மளுக்கு வந்து நெய் ஊற்றுவாங்க, சமைத்து கட்டுக்கள்லாம் போடுவாங்க. இப்போ வந்து பழங்கள் அதெல்லாம் வந்து யாகத்தில் என்ன பொருள் பண்ணால் அதில் வந்து நம்மளால என்ன பங்கெடுத்துக்க முடியுமோ, நம்மளுக்கு என்ன சக்தி என்ன முடியுதோ அதை வந்து பங்கெடுத்துக்கலாம். அந்த மாதிரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைட்டுங்க வாங்கி கொடுக்கலாம் கோயிலுக்கோ, இல்லை கோயிலுக்குன்றது கிடையாது, அனாதாசம்லாம் இருக்குது இல்லையா, குழந்தைங்களுக்கு காப்பாங்க, முதியோர் காப்புக்கலாம், அந்த மாதிரி இடத்துல லைட் வசதி பண்ணி கொடுக்குறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கரண்ட் சப்ளை பண்ணுறதுக்கெல்லாம் வந்து எதனா செய்யக்கூடிய இதுலையும் வந்து செஞ்சுக்கலாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நிலராசியில் போய் நின்னா எந்த மாதிரி எடுக்கலாம். நிலான்றதே வந்து மண்ணு தான். அப்போ மண்ணுன்னு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா பூமிக்கு அடியில் விளையக்கூடிய, அதாவது வந்து உணவுப் பொருட்களாக மண்ணில் விளைக்கக்கூடிய எல்லாமே, அடின்றதே இல்லை பூமியில் விளைக்கக்கூடிய பொருளுங்க எல்லாமே வச்சு ஒரு உணவாக தயாரித்து ஒரு சுண்டலாவோ ஒரு பிரசாதமாவோ இல்லை வெரைட்டி ரைஸ் அந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு உணவை நம்ம தயாரித்து அதை வந்து தானமாக கொடுக்கும்போது இதுதான் நல்லா இருந்துச்சுனாக்கா நம்மளும் எடுத்துக்கலாம். அப்படி நம்மளுக்கு அந்த கிரகம் சரியான அமைப்பில் இல்லைன்னும் போது அடுத்தவங்களுக்கு தானமாக வந்து வழங்கக்கூடிய தன்மையில் இந்த நில ராசியில் வரும்போது அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா காற்று ராசியில் கிரகங்கள் இருக்குது அப்படின்னாக்கா இருந்து தசை நடத்துதுனாக்கா அப்போ எந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னா காற்றுல பரவக்கூடிய வாசனைகள்லாம் வந்து காற்றுல பரவக்கூடாது. அப்போ திரவியங்கள்லாம் இப்போ இல்லாத ஊதுவத்தி, சாம்பிராணி, அதே மாதிரி மனம் தரக்கூடிய மலர்கள், மாலைகள், அதே மாதிரி பன்னீர், ஜவ்வாது, அதே மாதிரி வந்து அந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து கோயில்களுக்கு வந்து நம்ம வாங்கி கொடுக்கலாம். மந்திர ஜபம் பண்ணலாம். நம்மளே வந்து மந்திர கற்றுக்கிட்டு நிறைய வந்து அதை உச்சாரணம் பண்ணிக்கிட்டே வரலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லக்கூடிய இந்த வாத்திய கருவிகள்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் கூட கோயிலுக்கு வாங்கி கொடுக்க தானமாக கொடுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மணி, கோயில் அடிக்கக்கூடிய மணி கூட வந்து ஓசை வந்து காற்று வழியாக வர்றதுனால இந்த காற்று சம்மந்தப்பட்ட வீட்டில் நின்று ஒரு கிரகம் தசை நடத்தும் போது இதெல்லாம் வந்து பரிந்துரைக்கலாம் நம்ம. அதே மாதிரி பார்த்தா நீர் ராசியில் இருக்கும்போது எந்த மாதிரிலாம் வந்து பண்ணலான்னு பார்த்தீங்கன்னாக்கா அபிஷேக பொருட்கள்லாம் வாங்கி கொடுக்கலாம். இப்போ வந்து தண்ணீர் வந்து கோயில் சிலைக்கு இது பண்ணுறதுக்கு, அதே மாதிரி பால், தயிர், பன்னீர், பஞ்சாமிரதம், கரும்புச்சாறு, இந்த லிக்விடாக இருக்கக்கூடிய பொருளுங்க எல்லாமே கோயில் அபிஷேகத்துக்கு நம்ம வந்து வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து தண்ணி டேங்க் வச்சு கொடுக்கலாம். இல்லைனாக்க வந்து பியூரிஃபை வாட்டர்லாம் போடுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இதெல்லாம் கூட வந்து ஆசிரமத்துக்கோ எதுக்காவது ஒரு கோயிலுக்கோ ஏதாவது வந்து நம்ம வாங்கி கொடுத்தோம்னாக்கா அந்த நீர் ராசியில் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து பலன்கள் கிடைக்கும். இது ஒன்று. அடுத்தது பண்ணிட்டீங்கன்னாக்கா அதே மாதிரி இப்போ தசாநாதன் தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து நிறைய காலம் நடத்தக்கூடியவர் அவர் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில மாதங்கள் வரக்கூடிய புத்திநாதர், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்தரநாதர் வந்து அதை விட குறைவாக வரக்கூடியவங்க. அப்போ கேட்கக்கூடிய கேள்விக்கு உண்டான அதிபதி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம், அவர் நிற்கிற சாரநாதன், இப்போ நடத்தக்கூடிய தசாநாதன், புத்திநாதன், இவங்க எல்லாருமே நம்ம ஃபர்ஸ்ட் கணக்கில் எடுத்து வச்சுக்கிட்டு இதில் முதல்ல வந்து ஆண் ராசியில் இருக்குதா பெண் ராசியில் இருக்குதான்னு பார்த்து இது எடுத்துக்கிட்டு அதே மாதிரி நில ராசியா, காற்று, நெருப்பு, நீர் ராசி எந்த ராசியில் இருக்குதுன்னு பார்த்து எடுத்துக்கணும். அதே மாதிரி நின்ற நட்சத்திரம் என்னன்னு பாருங்க, நின்ற வீட்டோட கிழமையை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அந்த ஜென்ம நட்சத்திரத்தையும் ஆக்டிவேஷன் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ வந்து எத்தனை நாள் செய்யணும், எத்தனை வாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேள்விகள் வரும். இப்போ இதை சொல்லிட்டீங்க, இப்போ எவ்வளோ நாள் செய்யறதுன்னு கேட்பாங்க இல்லையா, அதுக்கு வந்து நம்பர்களை நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ சூரியன்னா 1, 2, 3 நம்ம ஒரு கிரகத்துக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்களா, அப்போ அத்தனை வாரம் செய்யுங்கன்னு சொல்லலாம். இப்போ நம்மளோட வயசு என்ன நடக்குதோ அந்த வயசுக்கு உண்டான விளக்கம் வந்து கோயிலில் வந்து தீபம் ஏற்றலாம். அது வந்து நல்லதாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 19 வருஷம் சனி தசை அப்படி நடக்குதுனாக்கா ஒரு 19 வாரம் போய் வாங்க, இல்லை 19 நாள் போய் செஞ்சுட்டு வாங்க, இல்லை ஒரு 19 சுற்று கோயிலை சுற்றிட்டு வாங்க. அது மாதிரி நம்ம சுற்றுறதுக்கு, தீபம் ஏற்றுறதுக்கு அத்தனை வாரம், அத்தனை மாதம், அத்தனை நாள் அந்த மாதிரி வந்து கணக்கு எடுக்கிறதுக்கு இந்த நம்பர்களை வந்து பயன்படலாம். அந்த வருட திசைகள் வருது இல்லையா, திசை வருஷத்துக்கு அதையும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நம்பர் இது எல்லாத்தையுமே கணக்கு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து எடுத்து பார்த்து வந்து சொல்லிக்கலாங்க. அப்போ வந்து எந்த நட்சத்திரம், எந்த கிழமை, எந்த நாள், இதெல்லாம் இதில் பார்த்து எடுத்துட முடியும் இல்லைங்களா, ஓரளவுக்கு எடுத்துடலாம் இல்லையா. அவ்வளோதாங்க. இன்னும் பேசினா கூட நிறைய இருக்குதுங்க பேசுறதுக்கு, போதும்னு நினைக்கிறேன். சரிங்களா, சரிங்க. பேச வாய்ப்பளித்த குருநாதருக்கு ரொம்ப நன்றிங்க. மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் கேட்டாக்க பேசுகிறேங்க. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.